ஜார்ஜ் பீட்டர் சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு கொள்ளணும். தட்ஸ் மை கோல். வேலை செய்ய சொன்னது பேட்ரிக். ஆனா இப்போ அவர் உயிரோட இல்லை. நீ தான் சாகடிச்ச. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றியை காட்ட இப்போ நான் வேலை செய்கிறேன். உன்னோட சிஸ்டர் கியூட் ஜெனிஃபரை உலகத்தை விட்டே அனுப்ப போறேன். பயப்படாத, வலியே இல்லாம சீக்கிரமா முடிச்சிடறேன். அப்பதான் உனக்கு வலிக்கும். அந்த வலிதான் இப்போ என்னோட கூலி. இத பத்தி தெரிஞ்சுக்கணுமா? எப்படி வலியே இல்லாம சீக்கிரமா முடிக்கிறதுன்னு. பிளேடை இப்போ மேஜர் ஆர்டரியில் குத்தி இறக்கிருக்கேன். 3 நிமிஷத்துல இன்டர்னல் ப்ளீடிங்னால இதய துடிப்பு நின்றுடும். கண்ணு மட்டும் திறந்தே இருக்கும். உன் உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் நிற்கிற வரைக்கும் நீ எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்புறம் பொறுமையா சாவ. வெளியே வலி இல்லாம தீக்கிறது இப்படித்தான். ஆமா, என்ன நடந்துகிட்டு இருக்கு? எப்ப இருந்து இந்த ஓபி வேலைலாம்? இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. கொஞ்ச நாளாவே நீ என் பொறுமையை சோதிக்கிற. சார், இது ஒரு ஸ்பெஷல் கேஸுங்கிறதுனால தான். நான் உங்கள்கிட்ட நிறைய சொல்லி பார்த்துட்டேன். இனிமே என் கை தான் பேசும். அத நீ தாங்க மாட்ட. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். சார், இப்போ ஃபைண்டிங்ஸ் என்ன இருக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குற அண்டர் வேர்ல்டு அப்படிதானே? அப்படி பண்ணிருவேன். என்னை பொறுத்தவரை ஜார்ஜ் பீட்டரை விட டேஞ்சரான ஆள் தான் தம்பி மார்க்கம். சாவடிக்க முடிவு பண்ணிட்டான்னா மார்க்கோ அதை எப்பவோ செஞ்சிருப்பான். உடம்பு அடிப்படை வச்சு அதில் கத்தி சொருகி ரொம்ப வலிக்க வைக்கணும். அதான் என்னாச்சு சார்? ஹெலிக்ஸ் டூரிஸ்டீரியஸ். சீக்கிரமா கேஷுவாலிட்டி கொண்டு. ஓகே சார். சார், இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னும் சந்தேகம் முடியலையா? இவ்வளோ உதவி நீங்க செய்யற அளவுக்கு இந்த டாக்டர் மைக்கேல் யாரு? உங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன சம்பந்தம்? அந்த விசாரணையில நீ எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்ட? டாக்டர் மைக்கேல் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற அந்த காலத்துல தான் நீங்க மெடிக்கல் காலேஜ் சிஏவா இருந்தது. அதுக்கு மேல தெரியாது. எஸ், ஐ நோ ஹிம். லோக்கல் போலீஸோட ரிப்போர்ட் கிடைச்சு நான் கிளம்புனது எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம தான். எல்லார் முன்னாடியும், குறிப்பா தன்னோட சிஸ்டர் முன்னாடி, ஒரு அப்பாவி மைக்கேல். ஆனா இதான மைக்கேல் நான் அங்க பார்த்தது. எனக்கு தெரிஞ்ச திறமையான மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மைக்கேல் தான். 3 parts: cerebrum, cerebellum, and the brainstem. The cerebrum consists of cerebral hemispheres. This forms the largest part of the brain. It's situated above the other brain structures. The brainstem, which resembles a stalk, connects the cerebrum to the spinal cord. நெக்ரோஃபீலியாக், பச்சையா சொல்லணும்னா பிணங்களோட உறவை வச்சுக்கிறவன். கிடையாது, நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. என் தம்பி தான் அது. நான் வளர்த்த என் தம்பி. சீனியர்ஸா இருக்கிற ஒரு கேங் கூட 2 நாளைக்கு முன்னாடி இவன் ஒரு பிரச்சனை பண்ணா. பசங்க எல்லாருமே இப்ப இவனுக்கு எதிராக இருக்காங்க. கேம்பஸ்குள்ள ரொம்ப நேரம் போலீஸ் இருந்தாலும் அதுவும் எங்களுக்கு பிரச்சனை தான். சார், இவன் சாப்பாட்டுல மயக்க மருந்தை கலந்து நினைவு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். நீங்க அதை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்.
உன் வண்டி கொஞ்சம் வேணும். வண்டி சாவி கொடு. டேய், உனக்கு புரியலையா? உனக்கு வண்டி கொடுக்க உனக்கு இஷ்டம் இல்லடா. எனக்கு வண்டி வேணும். சாரி. பேட்டரி சைட், கிவ் மீ தி கீ. இன்னொரு முறை அப்படி கூப்பிட்டா உன் காலை உடைச்சிருவேன். பெத்த அப்பனை சாகடிச்சுன பேட்டரி சைட்னு கூப்பிடாம ஏஞ்சல்னு கூப்பிடுவாங்களா? பேட்டரி சைட். வண்டி கேட்டா கால் உடைக்கிற அளவுக்கு ரவுடியா நீ? பட்டா வீடா? பட்டா வீடா? உங்ககிட்ட பட்டா வீடா தானே சொன்னேன். நீ இனிமே இந்த கோட் உனக்கு வேண்டாம். யாராவது கேட்டாங்கன்னு வை, சீனியர் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லு. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் அந்த கேஸ் எடுக்கிறேன். ஆனால் அவங்க அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. போலீஸ்க்கு கேம்பஸ்குள்ளே வர லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. உன்னால் திருப்பி அடிக்க முடியுமா? மார்க்கெட்டுக்கும் கேம்பஸ்க்கும் ஒரு ரோல் இருக்கு. யார் அடித்து ஜெயிக்கிறாங்களோ அவன் தான் ஹீரோ. அவன் அதிகாரம் பண்ணுவான். கேம்பஸ்குள்ளே வச்சு அவங்கள அடிக்கணும். அதுக்காக என் உதவி ஏதாவது வேணும்னா நான் செய்கிறேன். அதை நானே செஞ்சு முடிச்சிருவேன். எங்க அப்பா கற்றுக் கொடுத்த வித்தை இருக்கு. எப்ப பயத்தை மதிக்காம போறியோ அப்பதான் போராட முடியும். எல்லாரும் இதை கவனிங்க. யாருப்பா நீ? ஹேய், ஹலோ, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாட் யூ வாண்ட்? என்னடா?
நான் எதை வாங்கினாலும் திருப்பி கொடுத்துதான் பழக்கம். அவனெல்லாம் உயிரோடையே விட்டுருக்க கூடாது. ஆமா சார், அமீரோட கம்ப்ளைண்ட்ல நீங்க கேஸ் எதுவும் எடுக்கலையா? இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அசிங்கப்பட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டதுனால அவன் போய் சேர்ந்துட்டான். டாக்டருக்கு படித்தவனாச்சே, ஏதோ ஒன்று சாப்பிட்டு அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான். சாரி சார். என்ன ஏதாவது பண்ணிட்டு உன்னால இங்கிருந்து போயிட முடியுமா? நீ தூங்கும் போது உன் பக்கத்துல வர தெரிஞ்ச எனக்கு உன்னை கொன்னுட்டு போகவும் தெரியும். You are after all only a junior. எவ்வளோ அழகா நீ என்ன திட்டிட்டு இருக்க ஆப்ரஹாம். அது ஒரு மிஸ்டேக் தான். எங்க அண்ணனை சாகடிச்சிட்டு மிஸ்டேக் நான் சொல்றேன் அப்படின்னா நானும் அதே மிஸ்டேக் இப்ப பண்ண போறேன். இப்ரஹாம சாகடிச்சவன் தைரியமா சுத்தி திரியிறான். அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அதை விட சாகிறதே மேலு. நம்ம பிசினஸ் அவங்க கேட்ச் பண்ணிட்டாங்க. இப்படியே நீங்க பேசாம இருந்தா எப்படி? போலீஸ் காவல்ல 4 வேளை சாப்பிட்டு தூங்கி பேட்ரிக்கே அவனுங்க சாகடிச்சுட்டானுங்க. மார்க்கோ கிடையாது. அது யாரா இருந்தாலும் நாம அவங்கள சாகடிக்க வேண்டாமா? சொல்லுங்க, சாகடிக்க வேண்டாமா? வேணும். நாம் அதை கண்டிப்பா செய்வோம்.